கடன் வாங்க கிரெடிட் கார்டு, பணம் எடுக்க டெபிட் கார்டு, அரிசி வாங்க ரேஷன் கார்டு, டாக்ஸ் கட்ட பேன் கார்டு, போன தலைமுறைக்கு போஸ்ட் கார்டு, இந்த தலைமுறைக்கு சிம் கார்டு, கோடிக்கணக்கான உயிரிகளை கொண்டு திங்கிறதுக்கு நம்ம போடுவோம் ஒரு எண்டு கார்டு. மறைந்திருந்தோம் தாக்கம் காதலியே. யாருமே நம்பாதீங்க பிரான், பொண்ணுங்களே நம்பாதீங்க பிரான். உங்க காசை அப்புறம் வாங்கி சாப்பிட்டா அளப்பறைய கூட்டி விட்டு ஏமாத்தி ஓடி போடுவான் பிரான். அன்அக்செப்டபிள். சத்தியமா எக்ஸ்பெக்டே பண்ணல சார். இந்த பிரதமர் இல்ல, இன்னும் 100 பிரதமர் வந்தா கூட திமுகவும் ஒரு மயிரையும் பிடுங்க முடியாது, புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே சரியா? ஒண்ணுமே காணாங்க. அதனால அன்அக்செப்டபிள். ஃபர்ஸ்ட் புரியல, அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. விரல்கள்ல வலிமை, விரல் வேகம், பாம்பு அம்சம், உள்ளங்கை தாக்குதல், உள்ளங்கை தாக்குதல், சிங்க வகை, ரொம்ப ஓவரா போறீங்களே, ரொம்ப ரொம்ப ஓவரா போறீங்க. என்ன பண்ணா என்ன கர்மம் இது? டேட்டு பொண்ணு அப்படி உட்காரணும். இது டேட்டு ஷாப் மாதிரி இல்லையில. சீ கர்மம். இல்லை டேட்டு போடனா பக்கத்துல ஸ்டூல் போட்டு உட்காரலாம், என்னனாலும் பண்ணலாம்ல. இது என்ன இது? என்ன மச்சான் மோளை சூப்பரா இருக்குது. மோளமா? எங்க பீப்பிருக்கு வந்து ஊதுவா. டார்க் காமெடி. ப்ரோ டீ பேப்பர் கப்ல வாங்கியிருக்க, கேன்சல் வரும். கிளாஸ்ல வாங்க. வேற ஏதாச்சும் வேணுமா? ஒரு சிகரெட். சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ப்ரோ 7 இன்ச் யானி ஒன்று எடுத்து விடுங்களேன். இதோ தரேன் ப்ரோ. இந்தாங்க ப்ரோ. என்ன ப்ரோ இது? 7 இன்ச் ஆணி ப்ரோ. 7 சென்டிமீட்டர் ப்ரோ. இது 7 சென்டிமீட்டரா? எதுக்கு எதெல்லாம் மிங்கில் பண்றியோ? பிக்காளி பேர்லாம் சின்னதாக கூட வந்தா சின்னதாக இருக்கிறத எல்லாம் சேர்த்து அதுக்கே வரியோ. நான் இதில் பாதிக்கப்பட்டிருக்கேன் மேடம், பேசுவோம்ல. உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்காக்கா? ஏதாவது வண்டி வாங்கணும், வீடு வாங்கணும், வீடு வாங்கணுமா, இடம் வாங்கணுமா? சரி நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணேன் சரிங்களா அப்படின்ட்டு நீங்க லைக் வாங்க. உனக்கு இது தேவையா? உனக்கு இந்த அவமானம் தேவையா? அவர் வாய்ஸ் கேட்க டிடிஎஃப் வாய்ஸ் மாதிரி இருந்துச்சுலா? டிடிஎஃபா? இல்லையே, டிடிஎஃப் இல்லையே. சரி யாரா இருந்தா நமக்கு என்ன வந்துச்சு. அடுத்து பேருமா? சரி சொல்லுங்க, நீங்க பெருசாகி என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? லுக்க பேரு பாட்டி லுக்கு வேற லெவல்ல இருக்கு. பாட்டி லுக்கு எந்த மாதிரி எல்லாரும் தட்டி தூக்க சொல்லல. அந்த செல்ஃபி ஸ்டிக் எப்படி நிக்கி? உங்க வீட்டுல யாராவது தப்பு பண்றாங்களா பாருங்க. ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். ஆதாரத்தை திரட்டி தண்டனை வாங்கி கொடுங்க. யாராவது பக்கத்துல இருந்து பிடிச்சிருப்பாங்கல்ல, இப்படிலாம் இருக்காதுல. எந்த மாதிரிலாம் பண்றானுங்க. பாம்பாலது அந்த பயம் இருக்குல்ல, போட பயமா அந்த எதுக்குல கள்ளத்துக்கு வீசிரியா? மை வித் வாட்ஸ்அப் டெலிட் பிளே ஸ்டோரா? முடிச்சு விட்டீங்க போங்க. ஒரே மாதிரி இருக்கு. சித்தார்த்தம் இவரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஏமாப்ல கோபப்படுற? கொஞ்சம் பாசமா சொல்லலாம்ல. மாமா என்னையா பாத்துக்கிட்டே இருக்க, கலவை எடுத்துட்டு சீக்கிரம் வாயா. என்னையா பண்றியோ? இதெல்லாம் தப்பியா? என்ன இது? இதுல எப்படி உட்கார முடியும்? எந்த பொசிஷன்ல பார்த்தாலும் இப்படி உட்கார்ந்தா வராதுல. கொஞ்சம் நியாயமா கட்டுங்களேன். சரியா வந்துட்டேன். அட இவ்வளவு பக்கத்துல ஓடுங்களா? நம்ம
திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயே உங்க வீட்டு வாசல்லையே எலக்ட்ரிக் ட்ரெயின். மனசாய் தொட்டு சொல்லுங்களேன். இந்த வீடியோ பார்க்குற உங்ககிட்ட கேட்குறேன், இதே மாதிரி நம்ம ஸ்டேஷன் பக்கத்தில் வீடு எடுப்பீங்களா? 5 நிமிஷத்துக்கு ஏதோ ட்ரெயின் வரும்ல, எப்படிலாம் தூக்க முடியும்? அதுவும் இப்படி விளம்பரம் பண்ண முடியுது? அதாவது உங்கள் வீட்டு வாசல்லே ட்ரெயினா? அதுதான் பிரச்சனையே. நான் வேணா ஸ்டேஷனுக்கு போய்க்கிறேன், என் வீட்டு வாசலில் ட்ரெயின் வேண்டாம், அதுதான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. அதையே ஆடா பண்ணுறாங்க பத்தியா? பண்றா நல்லா முறுக்கி பாரு. வெளிநாட்டு டிடிஎஃப் போய்க்கிருந்தேன். நீயா செவனேன்னு போயிட்டு இருந்த, நீ தானே திருக்க சொன்ன. ஆமா அது டப்பிங்கோ. சாரி. அப்ப அவன் திருக்க சொல்லையோ தெரியல, அவனோ திருக்க சொல்லியிருக்கான், திருக்கிட்டாலோ. இப்ப சந்தோஷமா குட்டி குஞ்சான்சுகளா? ஐயா, என் பொண்ணை முனுசாமி கட்டி கொடுத்தாரு. 10 நாள் குடும்பம் நடத்திட்டு பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாயா. ஐயா தான் ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும். 10 நாள் குடும்பம் நடத்திட்டு அனுப்பிட்டானா? ஆமாங்க ஐயா. ஏடா டேய், என்னடா அது? ஏன்டா அந்த புள்ளை உனக்கு பிடிக்கல? எதுவுமே சரியில்லையா? எதுவுமே சரியில்லையா? என்னல அமேசான்ல பொருள் வாங்கிட்டு ரிட்டர்ன் பண்ற மாதிரி எதுவுமே சரியில்லைன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டான், பேதில போவான். ஸோ எனக்கு தெரிஞ்ச அவர் தான் பிரதமர். இல்ல மக்களை சந்திச்சீங்க, என்ன மனநிலையில இருக்கிறாங்க? மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. மாற்றம்னா அப்ப இந்தியா கூட்டணி வரும்னு நினைக்கிறீங்களா? என்ன ஆங்கர் புசிக்கிட்டு இப்படி கேட்டீங்களே, இங்க இருந்தாலும் இப்படி கேட்டிருக்க கூடாது. ஒரு நல்ல காரியத்துக்காக யாத்திரை போறேன், திரும்பி வந்தாலும் வரலாம். சாரிக்கா எனக்கு உண்மையாவே சிரிப்பு வந்துட்டு, வேண்டே சிரிக்கல, தெரியாம சிரிச்சிட்டேன். உங்களுக்கு சிரிப்பு வந்தா கமெண்ட் பண்ணுங்களேன். ஒருத்தர் வந்து என்னை பார்த்து கண்ணடிச்சிட்டு போயிட்டாரு. பைக்ல போகும்போதே அப்படியே ரன்னிங்லேயே சார் மாதவன் நினைச்சிட்டாரா என்னன்னு தெரியல. என் மனத்துல பாரமே குறைஞ்சி போச்சு எடிட்டர். ரொம்ப ரொம்ப நன்றி. உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? அப்ப அம்மா கூடயே வா. பாவம்ல வீடியோ கடை சின்ன பிள்ளைய அள வச்சிருக்கல, இல்ல புதுசா கிரியேட் பண்றீங்க. பாவம்ல அந்த பிள்ளை. படத்துல தேவை இருக்கோ தேவையில்லையோ ஒரு 5-6 கெட்டப்பை போட்டு விட்டுருக்குறாங்க. கெட்டப்லாம் நல்லா தான் இருக்குது. ஒரு கெட்டப்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எஸ்ஜே சூர்யா மாதிரியே இருந்தார். அப்புறம் கேட்டால் தான் தெரியுது அது உண்மையிலே எஸ்ஜே சூர்யா தானே. இருந்தாலும் ப்ளூ செட்டு மாறினவங்களுக்கு நக்கல் அதிகம்யா. என்ன அது? ராஜுவா காளியா இதுக்குள்ளே டோல் கிருமாடா ஜக்கு பீமு கூட. ஐயோ இல்லை என்னெல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கியோ எடிட்டர். நல்ல வரவல நீ இப்படிலாம் யோசிச்சிருக்காம.